கேஜிஎஃப் படத்தில் ராக்கியோட அம்மா நீ எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ சாகும்போது இந்த உலகமே மதிக்கிற ஒரு பெரிய பணக்காரனாக தான் சாகணும்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்துடுவாங்க. அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாற்ற அந்த பையன் ஒரு பெரிய பணக்காரனாக ஆவான். அதே மாதிரி ஒரு நாள் மதிய வேலையில் ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் ரொம்ப இருட்டாக இருக்குது. காரணம், வேலை இல்லை, கையில் பணமும் இல்லை. அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறான், நீ திட்டின மாதிரியே நான் விளங்காமல் போயிடுவணும்னு பயமாக இருக்குமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லி அழுறான். யார் என்ன சொன்னாலும் என் பையன் தான் அது பெஸ்ட்டுன்னு சொல்கிற தாய் பாசத்தின் உச்சத்தில் இருக்க ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட பையனை எப்பவும் எங்கேயும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மா மனசுடைஞ்சு அழுதுகிட்டு நிற்கிற தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன வேலை வேணால் பண்ணுக்கண்ணா, அம்மா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த வேலையில் நீ தான் தலை சிறந்தவனாக இருக்கணும். நீ டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலைக்கு போனாலும் சரி, நீ கவலைப்பட வேணாம். அந்த வேலை செய்கிறதுல இந்தியாவிலே என் பையன் தான் சிறப்பான டாய்லெட் கிளீனர்னு நீ பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன தீப்பொறி மொத்த காட்டையும் கொழுந்து விட்டு எரிய செய்கிற மாதிரி அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பையனுக்கு தீப்பொறியாக மாறி தன்னம்பிக்கை கொடுக்குது. நான் தான் இந்த பெஸ்ட்டுன்னு எல்லாரும் சொல்லணும்னு ஓடி ஓடி பாடம் படிக்கிறான். நான் ஒரு ஆக்டராக மாறணும்னு டான்ஸ், பாட்டு, டெக்னிக்கல் ஒர்க், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டைலாகு, ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் ஒன்றா கற்றுக்கிறான். அப்படி அந்த பையன் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு கல்ட்டு கிளாசிக் மூவியாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் அவரோட படத்தை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்கான ஒர்க். நியூ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் பிளேல நியூ பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது, சாங்கை ரிவர்ஸில் பாடுறது, ஃபைட் சீனில் நியூ சவுண்டிங் யூஸ் பண்ணுறது, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு 10 கேரக்டரும் ஒரே ஆளாக பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி உலகத்தையே அசர வச்சார். வெறும் வாய்ஸை வச்சே 10 டிஃப்ரெண்ட் கேரக்டரை உருவாக்குனார். ஃபேன்ஸ் அதிகமாக இருக்க சீனில் அனிமேஷன் யூஸ் பண்ணி அந்த சீனை கன்வே பண்ணலான்னு அனிமேஷன் டெக்னாலஜியை ஒரு ரியல் ஃபிலிமோட ஃபைட் சீனில் யூஸ் பண்ணுறாரு. இந்த பாடத்தை பார்த்த ஹாலிவுட்டில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போன குவிண்டன் டாரண்டினோங்கிற ஒரு டைரக்டர் கில் பில்ங்கிற மூவியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்படி டாரண்டினோ பார்த்த அந்த படம் ஆளவந்தன். அம்மா சொன்ன வார்த்தை கடைசியில் பழிச்சிருச்சு. நீ விளங்காமல் போயிடவிடான்னு சொன்னது இல்லை, என் பையன்தான் அவன் செய்கிற வேலையில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னது. நல்ல ஸ்க்ரீன் பிளே. உடம்பாக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க யாருன்னு